மருமகளே ஆணையிடுங்கள் அத்தை. இந்த பக்கம் காய், இந்த பக்கம் கறி. அப்ப வாங்க ஃபர்ஸ்ட் அங்க போலாம். அம்மா அங்க இல்ல இங்க. இன்னைக்கு சனிக்கிழமை. இந்த லிஸ்ட் புடி, இந்த பை போய் லிஸ்ட்ல இருக்கிறது ஒண்ணு விடாம வாங்கிட்டு வா. ஒண்ணு விட்டா கேளுங்க அத்தை. எப்படிமா? சூப்பரா? ஒண்ணு கூட வாங்க மாட்டா. ஏமா? அவ காசே வாங்கலடா. உன்னை சொன்னா உன்னை மறந்துடுறா. இவளை வச்சுக்கிட்டு வா. அண்ணே, இந்த லிஸ்ட்ல இருக்க காய்கறி எல்லாம் இந்த பையில போடுங்க. அப்படியெல்லாம் போட முடியாது. நீ லிஸ்ட சொல்லதான் போட முடியும். ஓகே, ரெடி ஸ்டார்ட். மாங்காய் ஒண்ணு, முருங்காய் ஒண்ணு. ஏமா ஒண்ணு? நைட்ல டீ போடுறவனுக்கு ஒண்ணு போதும். தக்காளி ஒண்ணு, வெங்காயம் ஒண்ணு, பீட்ரூட் அரை. தற்கொலை என்ன ஏதாச்சும் குறையா? நீ சொல்றது சரியா? நீ கொஞ்சம் பொரியா. என்னாச்சு அத்தை? ஏதாச்சும் தப்பா? எல்லாமே தப்பு. லிஸ்ட கொடு. ஏமா ஒண்ணுன்னு இருந்தா ஒண்ணுதான் வாங்குவியா? நீங்க தானே அத்தை ஒண்ணு விடாம வாங்க சொன்னீங்க. உனக்கு ஒண்ணு சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. ஒண்ணுன்னா 1 கிலோ. எனக்கு ஒண்ணு சொல்லுங்க. ஒண்ணு எது? அது நான் சொன்னதெல்லாம் 1 கிலோவா மாத்திக்கோங்க. ஓகேவா அத்தை? எவ்வளவு ஆச்சு? 250 ரூபாமா? 250 ரூபாயா? ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, கம்மி பண்ணிக்கோ. அதெல்லாம் கட்டுப்படி ஆகாதுமா. அதெல்லாம் 200 ரூபாய் கட்டுப்படி ஆகும். புடி, கொண்டா பையன். ஏமா அத்தை, மாசம் மாசம் பையகிட்ட இருந்து சம்பள காசை வாங்குறீங்க, வாடகை விட்ட வீட்ல இருந்து வாடகை காசை வாங்குறீங்க, இது பத்தாது வட்டிக்கு வர விடுறீங்க. எதுக்கு இந்த பதிவு? இவ்ளோ காசு வச்சிருக்கீங்கல்ல, போயும் கஷ்டப்படுறவர்கிட்ட போயிட்டு பேரம் பேசுறீங்க. உங்களுக்கு அசிங்கமா இல்ல? மண்டையில ஒண்ணு இல்லன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நல்ல எண்ணம் இருக்கு. 50 ரூபாய் தானே, கொடுங்க அத்தை, வேற கடைக்கு போலாம்.